புயல் எதிரொலியாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அடையாறு ஆறு வேகமாக நிரம்பி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான். தற்போது காட்சிகளை மற்றும் அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? அவங்க பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை புறநகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மழை வெள்ள காலத்திலும் பெரும் பாதிப்பு ஏற்படுத்துகின்ற அடையார் ஆறானது தற்போது மிக வேகமாக நிரம்பி வருகிறது. இன்று காலை நிலவரப்படி பார்க்கும் பொழுது 1600 கன அடியாகத்தான் அந்த தண்ணீரானது அடையார் ஆற்றில் சென்று கொண்டிருந்தது. தொடர்ந்து தாம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் அதே போல அடையாறு ஆற்றின் நீர்வரத்து பகுதியில் பெய்த அதிக மழை காரணமாக தற்பொழுது 7000 கனஅடியாக அந்த தண்ணீர் வந்து அதிகரித்திருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அடையாறு ஆற்றுக்கு வருகின்ற நீர்வரத்து ஏரிகள் பெரும்பாலான ஏரிகள் நிரம்பிவிட்டன. சோமங்கலம் ஏரி ஏற்கனவே நிரம்பியிருந்தது. அந்த ஏரியிலிருந்தும் அதிக அளவு உபரி நீரானது தற்போது அடையாறு ஆற்றுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதே போல மலைப்பொட்டு ஏரியும் தற்போது நிரம்பி இருக்கிறது. நம்மளுடைய கலை திறனுக்கு விலை மதிப்பே இல்ல. இங்க ஒருத்தர் சில்க் த்ரெட் நகைகள் செஞ்சு மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 2 ஏரிகளான ஆரப்பாக்கம் ஏரியும் ஒரத்தூர் ஏரியும் நிரம்பும் தருவாயில் இருக்கிறது. இங்கிருந்தும் அதிக அளவு தண்ணீரானது அந்த அடையார் ஆற்றுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதே போல மணிமங்கலம் ஏரி மிகப்பெரிய ஏரி. இந்த மணிமங்கலம் ஏரி நிரம்பும் பொழுது அதிக அளவு தண்ணீரானது அடையார் ஆற்றில் வருகின்ற சூழல் ஏற்படும். தற்போது அடையார் ஆற்றை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு தண்ணீர் சென்று கொண்டிருந்தாலும் மணிமங்கலம் ஏரியில் இன்னும் 3 அடி மட்டுமே பாக்கி இருக்கிறது. 3 அடி இந்த அதிக மழையில் நிரம்பிதான் இன்னும் அதிகமான தண்ணீரானது அடையார் ஆற்றில் வரும். இது போல நீர்வரத்து ஏரிகள் அனைத்தும் நிரம்பி கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் அடையார் ஆற்றில் தற்போது கரை புரண்டு வெள்ளம் ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது 7000 கன அடியாக அந்த தண்ணீரானது சென்று கொண்டிருக்கிறது. இந்த வரதராஜபுரம் பகுதி அதே போல முடிச்சூர் பெருங்குளத்தூர் பகுதியில் வந்து கரையோர பகுதியில் இருப்பவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்ப போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அந்த வரதராஜபுரம் பகுதியில் அந்த அஷ்டலட்சுமி நகர் புவனேஸ்வர் நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளிலும் சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அந்த பகுதியில் வந்து அடையார் ஆற்றுக்கு செல்வதற்காக ஷட்டர் திறந்தே இருக்கிறது. இன்னும் அந்த ஷட்டரை மூட வேண்டும் என்ற பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த ஷட்டர் மூடப்படும் பொழுது அதிக அளவு தண்ணீர் அடையார் ஆற்றில் சென்று கொண்டிருக்கும். இந்நிலையில வந்து செம்பரமாக்கம் ஏரியும் மிக வேகமாக நிரம்பி வருகிறது. செம்பரமாக்கம் ஏரி தற்போது 19 அடியாக இருக்கிறது. 22 அடியாக அந்த தண்ணீரானது உயரும் பொழுது அங்கிருந்து உபரி நீரானது அடையார் ஆற்றில் திறக்கப்படும் பொழுது ஒரு பெரும் வெள்ள அபாயம் ஏற்படும் சூழல் தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தீவிரமாக நீர்வள ஆதாரத்துறையினர், மாவட்ட நிர்வாகத்தினர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்தினர் அடையார் ஆற்றை தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். குடியிருப்பு பகுதிகளில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த வரதராஜபுரம் பகுதியை ஒட்டியுள்ள இடங்களில் அதிக அளவு தண்ணீரானது தற்போது தேங்கி இருக்கிறது. அடையார் ஆற்றில் நீர்வரத்தும் அதிகரித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அந்த பகுதியில் ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் அந்த சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்போது சற்று மழை ஓய்ந்திருக்கிறது. இருந்த போதிலும் தொடர்ந்து 4 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களிலிருந்து அடையார் ஆற்றிற்கு தண்ணீரானது அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மழை தொடரும் பட்சத்தில் அடையார் ஆற்றில் பெரும் வெள்ள அபாயம் ஏற்படும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. நன்றி மீரான், உங்களுடைய தகவல்களுக்கு.